இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் Happy married life, Radha. Hi Radha, happy married life. Happy married life, Radha. Hi, Radha. Happy married life. Hi, Radha. Happy married life. So, next phase நீ வந்து அடி எடுத்து வைக்கிற. Hope you have a memorable journey with them. அப்படியே அம்மா அப்பா அண்ணா இவங்க கூட இருந்துட்டு ஒரு வேற வீட்டுக்கு போறோம் எல்லாமே அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் இதுல நிறைய லவ் இருக்கும், மெமரிஸ் இருக்கும், என்ஜாய் பண்ண. நம்ம கேங்ல வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருப்போம் உனக்கு மேரேஜ் உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நீ தான் மாட்டிக்கிட்ட. எனிவே கங்க்ராட்ஸ், ஹாப்பியா இரு எப்பயுமே. எப்பவும் போல ஜாலியா இரு. நம்ம ட்ரீவோ தான் மிஸ் பண்ண போறோம். பட் ஆத்துக்காட்ட பேசி எப்படியாச்சும் மந்த்லி ஒன்ஸ் இல்ல 3 months ஒன்ஸ் ஆச்சும் கேட்டு வெளியே எங்க கூட பழையபடி வா. மற்றபடி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாத உன் ஆத்துக்காரரை. எப்பவும் ஜாலியா இருக்க மாதிரி சிரிச்சுட்டே இரு. வில் மிஸ் யூ பட் ஓகே. கங்க்ராட்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இரு. மொக்க ஜோக்ஸ் போட்டுட்டு எல்லாரையும் ஃபன் பண்ணிட்டு ஜாலியா வச்சுட்டு இருக்க மாதிரியே அதை இனிமேலும் கண்டினியூ பண்ணிட்டே இரு. ஹாப்பி மேரிட் லைஃப் ராதா. அவசரமாய் அச்சாகும் நாம் கைகோர்த்த காதல் கதை அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும் பொய் பூசாத நேசங்களே உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் ராதா, உன்னோட திருமண நாளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். திருமணத்துக்கு மாமனார் மாமியார்ட்ட நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்க மருமகன்னு. ராதா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும். போற இடத்துல நல்ல பேர் வாங்க. பேர் வாங்க. நல்ல தம்பதிகள்னு முத பேர் வாங்கணும். கணவன் மனசுல இடம் பிடிக்கணும். ஹாய் ராதா, ஹாய் கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் நிறைய விஷஸ் கொடுத்துருப்பாங்க. ராதா, எஸ்பெஷலாக உனக்கு வந்து எல்லாரும் போகிற இடத்துல நல்லா இருக்கணும், லைக் அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் உனக்கு என்னன்னா வந்து யாரையும் நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. உன் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணு. என்னடா அண்ணன் இது மாதிரி அட்வைஸ் உனக்கு கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து ட்ரூத். எப்படின்னா நீ ஒருத்தவங்களுக்காக அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணனா உன்னோட ஒரிஜினாலிட்டி நீ இழந்துருவ. ஸோ நீ உன்னோட ஒரிஜினாலிட்டி நீ கொடுத்தாலே பாதம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம யாருக்காகவும் நம்ம நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது என்னோட பர்சனல் அட்வைஸ். அப்புறம் கார்த்திக், உங்களுக்கு வந்து எங்கள் தங்கச்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி எங்கள் கண்ணி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் பார்க்கணும். அப்புறம் அதை நாங்கள் எல்லாருமே அதை பாப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இன்னுமே அதை குழந்தையாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏஜும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னோட அட்வைஸாக எடுத்துக்கோங்க, கைண்ட் அட்வைஸாக. ஸோ அவ்வளோதான். அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமா ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. அவ்வளோதான். ஹாய் ராதா, ஹாய் கார்த்திக். ஹாப்பி மேரிட் லைஃப். இப்போ இந்த கல்யாணத்தில் என்ன நல்ல விஷயம்னா எனக்கு என் ரூம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நான் மட்டும் தான் அந்த பெட்டில். அதான் ஒன்று. சரி பரவாயில்ல, ஜோக்ஸ் அப்பார்ட், ஹாப்பியாக இருங்க. எப்படியோ மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. நான் எல்லாம் சென்னைன்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே தான் இருப்போம். வீக்கெண்ட் மீட் பண்ணலாம், எல்லாம் அவ்வளோதான். ஸோ கால் பண்ணால் நாங்களும் வந்துடுவோம். நாங்கள் ஏதாவது கால் பண்ணீங்க உடனே நீங்கள் வந்துடுவீங்க. ரீச்சபிள் லிஸ்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. as said, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். ராதாவும் ஜாலி கேரக்டர் தான், ஜாலியாக வைப் பண்ணுவா, யங்ஸ்டர் தான். Cheers. கரை மீதிலே